ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் ராகுவை பற்றி பார்க்க போகிறோம். ராகு கும்பராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். டிசம்பர் 2ஆம் தேதியில் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். 2026 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். ஸோ இதற்கான பலனை நம்ம கன்னிக்கு பார்க்க இருக்கிறோம். உண்மையிலேயே கன்னி லக்னக்காரர்களுக்கு ராகுதான் பணம் தருபவர், ராகுதான் உத்தியோகம் வேலை தருபவர், ராகுதான் சொந்த தொழிலையும் தருபவர். ஒரு பதவி, ப்ரமோஷன், புகழ், மரியாதை எல்லாத்தையும் கொடுப்போம். அப்படிப்பட்ட ராகு நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நல்ல பலம் பெற்று இருக்க வேண்டும். அதாவது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல பலம் பெற்றிருப்பது மிகச் சிறப்பு. ஆனால் அதே நேரத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கும்போது அதுல சில மாறுதல்கள் என்ன மாதிரி இயங்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப நமக்கு 5ஆம் இடம் மகரம், 6ஆம் இடம் கும்பம். இப்ப இந்த 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸை குறிக்குது, வேலையை குறிக்குது. 10ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. பணபலம் பெருகிறதுக்கும் தொழில் பலம் பெருகிறதுக்கும் சப்போர்ட் பண்ற இடம் தான் 6ஆம் இடம். ஆனா இப்ப இந்த சொந்த நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல ராகு வர்றதுனால என்ன ஆகும்னா அது மகரத்தின் பலனை செய்கிறது. இப்ப 5ஆம் பாவ பலனை செய்கிறது. இது யாருக்கெல்லாம் எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது எதெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில நம்ம என்னென்ன ஃபீல்டுல என்ன பொருளா இருந்தாலும் அது ப்ரொடக்ஷன் லைன், உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கும் அப்படின்னாவே அது இந்த சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது அதற்கு பலவீனம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த ராகு இந்த காலகட்டத்துல ஜூன் 30 வரைக்கும் ஆர்டர் இல்லை, வேலையே இல்லாமல் இருக்கு. ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் ஆனால் சும்மா இருக்கு, வேலை செய்ய முடியல, ஆர்டர் இல்லை. அதே மாதிரி ஸ்டாக் வச்சிருக்கிறேன், பொருளெல்லாம் சேல் ஆகலை. மற்றபடி நமக்கு இப்போ ஆர்டர் சேல் ஆகணும், இல்லைன்னா ரீட்டைல்லையாவது மலமலன்னு சேல் ஆகணும். அப்போ தான் மேலும் மேலும் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ரொட்டேஷனுக்கு கொண்டு வர முடியும். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை வேலை செய்கிறோம், நாம் ஒரு பெரிய இன்சார்ஜாக வேலை செய்கிறோம், ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கும், மேனேஜராக இருக்கும், அல்லது அதுக்கு மேலே உள்ள பதவிகள் இருக்கீங்கன்னு வைங்க. இந்த உற்பத்தி சார்ந்த துறையில் நம்ம வறுக்கக்கூடிய பொறுப்புகளில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஏகப்பட்ட ப்ரெஷரை கொடுத்து டார்ச்சரை கொடுத்து நம்மளாவே வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம பார்ப்போம், கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கே, வேலைக்கு நல்லதுன்னு நினைப்போம். ஆனா பாருங்க சொந்த நட்சத்திரத்துல வரும்போது என்னென்ன மாதிரி டிஃபரன்ஸ் வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். இல்லை சார், நான் ஐடியில் இருக்கேன், நான் ஒரு மீடியேட்டரா இருக்கேன், இது ஏஜென்சியா இருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு லாயராக இருக்கேன், ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுதான் பாவங்களில் உள்ள வித்தியாசம். அகம் சார்ந்த வேலை, புறம் சார்ந்த வேலைன்னு இருக்கு. அதனால அகம் சார்ந்த பொருள் பற்று, உயிர் பற்று அப்படின்னு பிரிக்கணும். பொருள் பற்றான வேலைகளெல்லாம் உற்பத்தி வேலைகள். ஸோ அப்படிப்பட்ட வேலைகளுக்குத்தான் பிரச்சனை. அகம் சார்ந்த வேலைகள் அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க, சினிமா, மீடியா, ப்ரொடக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட், இதுல எல்லாம் இப்போ டிஜிட்டல், ஆன்லைன், இதுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகத்துல ராகு எப்படிப்பட்டவன்றதையும் பார்த்துக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு வேற திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது அப்படின்னா
இப்போ நான் சொன்ன இந்த ராகுனுடைய பலாபலனை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் எதுக்காக நம்ம இந்த பதிவுகளை போடுறோம்னா, ஒரு சின்ன சூட்சுமமாவது நடக்கும். வேற கிரக திசையாக இருக்கும், குரு திசையாக இருக்கும், சனி புத்தியாக இருக்கும். ஆனால் அந்தரம் மட்டும் ராகு அந்தரம் நடந்துகிட்டு இருக்கும். அது ஒரு 2 மாதம் நடக்குதுன்னா அந்த 2 மாதத்துல கூட இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொன்றையும் கண்காணிக்கணும். நமக்கு என்ன திசை நடக்குதோ அவரு தான் மெயின் அதிகாரி. அதுக்கப்புறம் என்ன புத்தி நடக்குதோ அவரு திசாநாதருக்கு சப்போர்ட் பண்ணி வேலை பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்தரமும் சப்போர்ட் பண்ணி வேலை பார்க்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு சூட்சுமம், ஒரு அந்தரம், ஒரு சூட்சுமம், இதெல்லாம் சின்ன பீரியடாக இருந்தாலும் ஒரு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா சீக்கிரத்தில் அது செஞ்சு கொடுத்துரும். எவ்வளோ பெரிய திசை நடந்தாலும் நாம் நம்பிட்டு இருப்போம் இந்த திசை முடிகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே வராதுன்ட்டு. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது எதனால நடந்ததுன்னே புரியாமல் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ராகு நடத்துது. அதனால இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அகம் சார்ந்த பணிகள் செய்பவர்களுக்கும் நல்லா இருக்கு, உறவுகளுக்கு நல்லா இருக்கு. மெயினாக உறவுகள் கெட்டு போகாது. ஏற்கனவே ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் பிரிவு அமைப்பில் இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகையாக இருப்பதெல்லாம் கூட நட்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண காரியங்கள், சுப காரியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு இருக்குது. அப்போ தெய்வ அனுகிரகம், ஒரு மேல் படிப்பு படிக்கிறது, ஆன்மீக தொடர்பான பணி மற்றும் கமிஷன் கன்சல்டிங் வகைகள், கலைத்துறைகள், இப்படியெல்லாம் என்ன வகையில் இண்டிவிஜுவாலிட்டியாக நம்ம இன்வால்வ் ஆகிற தொழில்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் மிக மிக நன்மைகளை செய்வதாக இந்த ராகு இருக்குது. அதனால் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கலாகவே நமக்கு நல்லவர், பணம் தருபவர், வேலை வாய்ப்பு தருபவர், பிரம்மாண்டமாக ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடியவர் தான். என்றாலும் இந்த டிசம்பர் 2 அவர் சதய நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டம், ராகுவாகவே செயல்படக்கூடிய காலகட்டம். அது சதயத்தின் நட்சத்திரம் என்பதனால அங்கே சனி வீடும் மகர ராசியில் இருக்கிறதுனால இது 6ஆம் இடத்தை பாதிப்படைய செய்கிறது. சரி, அதில் வேற என்ன அகம் சார்ந்த நன்மைகள் அப்படின்னா, இப்போ ஒரு ராகு திசையே நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு ரொம்ப பிரச்சனைப்படுத்திட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் திடீர்னு அதிலிருந்து ரெக்கவரி கிடைச்சிடும், குணமாயிடும். அப்போ இது மாதிரி நன்மைகளும் இருக்கு. விரோதங்கள் சால்வ் ஆகுது, ஒரு பஞ்சாயத்து நடந்து அது நமக்கு இணக்கமாக முடிஞ்சிடுது. அதே மாதிரி கடனும் தேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியமும் ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்து அதிலிருந்து விடுபட்டு முழுமையாக குணமடைந்து வருவதையும் இந்த ராகு செய்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.